எழில், எத்தனை மணிக்கு ஜெயலலிதா பதவியேற்க சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபம் நோக்கி தன்னுடைய இல்லத்திலிருந்து கிளம்புகிறார்? மேலும் தகவல்களை சொல்லுங்க. இன்னும் சற்று நேரத்தில் கோயம்பேடு இல்லத்திலிருந்து, அதாவது வேதா இல்லத்திலிருந்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்பதற்கு தற்போதைய தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் புறப்பட இருக்கிறார். அதற்காக போயஸ்தோட்ட இல்லத்தில் தற்போது எல்லா நிலைகளும் தற்போது தயாராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. நீங்கள் பார்க்கலாம், தமிழக முதல்வர் முதலில் வீட்டில் இருந்து இல்லத்தில் இருந்து புறப்பட்டவுடன் இங்கு ஒரு விநாயகர் கோவில் இருக்கிறது. இங்கு பூஜை புனஸ்காரங்கள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவிலில் முதலில் அவர் இந்த விநாயகரை வணங்கிவிட்டு பிறகுதான் இவர் இங்கிருந்து போயஸ் தோட்டத்திலிருந்து, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்துக்கு புறப்பட இருக்கிறார். இப்படியாக இங்கு எல்லா ஏற்பாடுகளும் தற்போது தயாராகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏராளமான தொண்டர்கள் தற்போது போயஸ் தோட்டத்தில் தற்போது அந்த சாலைகளின் இரு மருங்கிலும் தயாராக நின்று, அதாவது பூரண கும்ப மரியாதையுடன் முதல்வரை வரவேற்பதற்காக தற்போது பெண்கள் தற்போது ஆரத்தியுடன் தற்போது தயாராக இருப்பதை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இங்கு ஏராளமான கூட்டங்கள், அதாவது குறிப்பாக பெண்களினுடைய வருகை என்பது அதிகமாக இருப்பதை நாம் காண முடிகிறது. தமிழகத்தில் சென்னையில் இருந்து மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து பெண்கள் கூட்டமாக சுமார் ஆயிரக்கணக்கில் இங்கு வந்து குவிந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் சுமார் 3000க்கும் மேற்பட்டோர் போயஸ்தோட்ட இல்லத்திலிருந்து சென்னையினுடைய பல்கலைக்கழக மண்டபம் வரை சுமார் 3000 பேர் பாதுகாப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது வந்து குவிந்திருக்கிற இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது முதல்வர் இல்லத்தில் இருந்து சாலையில் வெளியே புறப்பட்டு சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய அந்த மண்டபத்திற்கு செல்லும் வரையில் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், மக்களுடைய குறுக்கீடு இல்லாமல் அவர் கடந்து செல்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் தயாராகி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தற்போது பெண்கள் முதல்வரை அன்புடன் வரவேற்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் பெண்களை மட்டும் தற்போது அனுமதித்திருக்கிறார்கள். வெளி பகுதிகளில், அதாவது இங்கிருந்து ஆர்கே சாலை சென்று சென்னை கடற்கரை சாலை வழியாக அவர் சென்னை பல்கலைக்கழக மண்டபத்தை அடைய இருக்கிறார். தற்பொழுது இங்கு பெண்கள் வரவேற்பு கொடுப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் பேசலாம். வணக்கம். தமிழக முதல்வர் இப்ப வரப்போறாங்க. என்ன மாதிரியான ஏற்பாடுகளை வரவேற்பு நீங்க தர்றீங்க? எங்க அம்மா 6வது முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக நீங்க பதவி ஏற்றிருக்கிறாங்க. எங்க அம்மா வருகைய நாங்க ஆவலோடு எதிர்பார்த்து வடசென்னை தெற்கு மாவட்ட மகளிர் அணி சார்பாக எங்க அம்மாவுக்கு வரவேற்பு கொடுக்க பெரிய விழா வகையை கொண்டாடி எங்க அம்மா ஆவலோடு நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது முறையாக அவர்கள் முதல்வராக பதவி ஏற்கிறாங்க. இந்த எப்படி இப்பொழுது அடுத்தடுத்து 6வது முறையாக பதவி ஏற்கிறாங்க. அடுத்தடுத்து 2வது முறை வெற்றி, எம்ஜிஆருக்கு பிறகு தொடர்ந்து 2வது வெற்றி, அதை எப்படி பாக்குறீங்க? தலைவருக்கு அப்புறம் சரித்திரத்தை நிலைநாட்டிக்கிறது புரட்சி தலைவி அம்மா ஒருவர் தான். இனி அம்மாவை தவிர வச்சு தமிழ்நாட்டில் எந்த தலைவரும் இந்த சாதனையை செய்ய முடியாது. புரட்சி தலைவர் செய்த சாதனையை எங்க அம்மா இன்னைக்கு 2வது முறை நிறைவேற்றி இருக்கிறார். இந்த மாதிரியான இப்ப வரவேற்பு தரீங்க. இந்த கும்பம் நாங்க பூர்ண கும்ப மரியாதை எடுத்து ஆரத்தி எடுத்து மேலத்தால பேண்டு வாதியத்தோட எங்க அம்மாவை வரவேற்கிறது நாங்க ஆவலாக இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, முதல்வர் வரவேற்க என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க? மிக அருமையான ஏற்பாடுகள், மிக சந்தோஷமான ஏற்பாடுகள். ஆர்கே நகர் தொகுதி மகளிர் அணி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து அம்மாவை வரவேற்க மிக சந்தோஷமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்காக நான், எனக்காக மக்கள் என்று வாழ்கின்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு புரட்சி தலைவருக்கு பின் மீண்டும் கிண்ண சாதனை புரட்சி தலைவி படைத்திருக்கிறார்கள். மீண்டும் புரட்சி தலைவி 3வது முறையாக மீண்டும் புரட்சி தலைவி பொறுப்பேற்பார்கள். புரட்சி தலைவி. மக்கள், பெண்கள் உற்சாகமாக முதல்வரை வரவேற்பதற்காக காத்துக் கொண்டிருப்பதை நாம் இப்படியாக பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் இவர்களை ஒழுங்குபடுத்தும் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறார்கள். இங்கிருந்து ஆர்கே சாலை வழியாக கடற்கரை சாலைக்கு சென்று சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய விழா மண்டபத்தை அவர் அடைய இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் வெளியே வருவார். அவரை வரவேற்பதற்காக ஏராளமான கூட்டங்கள், அதாவது அதிமுகவினுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து வந்து இரு மருங்கிலும் காத்திருப்பதை நாம் காண முடிகிறது. இன்று காலை முதலே அவர்கள் வந்து நின்று கொண்டிருந்தார்கள். தற்போது மேளதாளங்கள் முழங்க, இசை முழங்க
தற்பொழுது விழா கோலமாக இந்த போயஸ் கோட்டை இல்லம் காட்சி அளிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் முதல்வர் வருவார். அவரை தொடர்ந்து பார்ப்பதற்காக மக்கள் தற்போது தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. முதல்வர் எப்பொழுது வெளியே வருவார், அவரை எப்பொழுது நாம் பார்க்க முடியும் என்ற ஆவலுடன் மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக தொடர்ந்து விழா கோலம் கொண்டிருக்கிறது இந்த போயஸ் தோட்டம். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவார். வந்தவுடன் அவரை வரவேற்பதற்காக மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.